வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிஃப்டி வந்து நேற்றுக்கு மிகப்பெரிய அளவில் டவுன் ஆச்சு. அந்த புள்ளிகள் அப்படியே இன்றைக்கி வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கான காரணம் என்ன, இது தொடருமா, நாளைக்கு நம்ம எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம். அதாவது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து இன்றைக்கி 199 புள்ளிகள் ஏற்றத்தில் இருக்குது. ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருந்தது. நேற்றுக்கு எத்தனை புள்ளிகள் இறங்குச்சோ அத்தனை புள்ளிகளில் கிட்டத்தட்ட 90% வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஏற்றம் கொடுத்துருச்சு. ஓகே, ரீசன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரீசன்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து க்ரூட் ஆயில் மிகப்பெரிய அளவில் இறங்குனது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, ஆர்பிஐ கவர்னருடைய ஸ்பீச். ரேட் ஹைக்கு வந்து வரும் அப்படின்ற நேரத்தில், அப்படின்னு பயந்துட்டு இருந்த நேரத்தில் ரேட் ஹைக்கு வரதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் கொடுத்தாரு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் வந்து சடனாக ஒரு புல்லிஷ் மூடுக்கு வந்து டேர்ன் ஆகிடுச்சு. மூணாவது விஷயம், மார்க்கெட்டில் அதிகமாக செல் பண்ணுறது இல்லாமல் எஃப்ஐஐ வந்து பையிங் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்கிறாங்க. செல் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னும் புல்லிஷில் போயிடுச்சு. ஸோ இந்த 3 ரீசனும் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் வந்து ரெக்கவரி பாயிண்ட்டை கொடுத்துச்சு. சரி, மற்றதெல்லாம் எது ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏறல. கோல்டு ஏறல, சில்வர் ஏறல, கிரிப்டோ கரன்சி ஏறல, க்ரூட் ஆயில் ஏறல, எதுவுமே ஏறல. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏற்றம் கொடுத்துருந்தது. முக்கியமாக 4வது ரீசன் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இந்தியா டேரிஃப் வந்து அந்த டெம்பரவரி டேரிஃப் முடியறதுக்குள்ளே நமக்கு அடுத்த டேரிஃப் வந்து இப்போது பேச்சுவார்த்தை வந்து முடிய போகிற நேரத்தில் இருக்கிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது எப்படி இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடச்சிருக்கு மார்க்கெட்டில். அதனால் அந்த டேரிஃப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போயே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு போகும். இப்போ வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம டேரிஃப் வந்து நல்லபடியாக முடியும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அடுத்தது இன்றைக்கி செக்டார் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் டேட்டாவை பொறுத்தளவில் ரியாலிட்டி செக்டார், ஐடி செக்டார், ப்ரைவேட் பேங்க்கு, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே வந்து நல்ல ஏற்றம். பேங்க் நிஃப்டிலாம் 1.6% ஏற்றம், ரியாலிட்டி 2.1% ஏற்றம் கொடுத்துருக்கு. 2%க்கு மேலேயே ஏற்றம் கொடுத்துருக்கு ஐடி செக்டார் முக்கியமாக சொல்லணும். இன்றைக்கி வந்து கை கொடுத்து மார்க்கெட்டை, ஏன்னா அது இறங்கினதை பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஏறினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஐடி செக்டார் அந்த அளவுக்கு இறங்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2% அட்லீஸ்ட் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. நேற்றுக்கு இறங்கினது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து ஏற்றி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஏறாத செக்டார்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு வந்து இன்றைக்கி பெருசாக வந்து ஏறலை. கிட்டத்தட்ட 1.97%, 2% அப்ராக்சிமேட்டாக இறங்கியே போயிடுச்சு. பப்ளிக் செக்டார் கம்பெனி 1% வரைக்கும் இறங்கியிருக்கு. எனர்ஜி செக்டார் ஏறலை, ஆட்டோ செக்டார் ஏறலை, மெட்டல் செக்டார் ஏறலை. மற்றபடி எஃப்எம்சிஜி, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஸு, ரியாலிட்டி, ஐடி இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொடர்ந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியான ஏற்றம் இன்றைக்கும் வந்து 10% கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங், கேபிஆர் மில், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா இதெல்லாம் வந்து ஏற்றம் பெரிய அளவில் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. அடுத்தது ஆப்ஷன்ஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது. 65% மேலே வந்து கால் ஆப்ஷன்ஸ் நார்மலாகவே இன்றைக்கி வந்து, ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஷ் 200 புள்ளிகள் ஏறி இருக்குது அப்படின்றப்போ கால் ஆப்ஷனில் 67% வந்து ஹையஸ்ட்டாக வந்து ஏறி இருக்குது. 24,000 கால் ஆப்ஷனில் 67% ஏறி இருக்குது நேற்று கம்பேர் பண்ணும்பொழுது. புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே 50%க்கு மேலே வந்து இன்றைக்கி இறங்கி இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக வந்து அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி கவனிக்கணும். அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் இன்றைக்கி வந்து ஐபிஓவில் வந்து நமக்கு ஓப்பன் ஐபிஓ வந்து 7 ஐபிஓ இருக்குங்க. ஓகே, 7 ஐபிஓ வந்து ஓப்பன் ஐபிஓவில் இருக்குது. அப்கமிங் ஐபிஓ 10 ஐபிஓ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கரண்ட்டாக வந்து 4 ஐபிஓ க்ளோஸ்டாக இருக்குது. டர்ட்டில் மின்ட் ஃபின்டெக்கு, அனுபவ பிளாஸ்ட் இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது லிஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதில் ஓப்பனிங் ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸ் லிஷ்யூர், அத்வித் ஜுவல்ஸு, ஜிவிஎல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீதர் ஸ்பின்னர்ஸ், ரியாசத் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து ஐபிஓவில் இப்போதைக்கு வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. நமக்கு இதெல்லாம் 25ஆம் தேதி க்ளோசிங் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு மறுநாள் மார்க்கெட் லீவு, அதனால் நாளைக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ பங்குச்சந்தை வந்து எக்ஸ்பைரி டேலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வாலட்டிலிட்டி கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் காலையில் என்ன நடந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில் செகண்ட் ஹாஃப் வந்து நடக்கும். அதனால் எக்ஸ்பைரி டேன்றனால ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக போட்டு கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் கரையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் வந்து ரொம்ப வேகமாக கரையிற டே எக்ஸ்பைரி டே. அதனால் ஸ்டாப் லாஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க. இதை வந்து எல்லோரும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்தது இண்டைசஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டைசஸ் டேட்டாவில்
நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் வந்து 28 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்சஸில் இருந்தது. அதே மாதிரி நிஃப்டி 100ல் பாருங்கள் 57 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்சஸில் இருந்தது. மிட் கேப் 100ல் 55 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்சஸில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குது. அதாவது 44 ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் இருக்குது, 55 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூடில் காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 24,000 புள்ளிகளை நேற்றுக்கு பிரேக் பண்ணிச்சு. 6 நாளைக்கு அப்புறம் நேற்றுக்கு பிரேக் பண்ணிச்சு. 24,000 கீழே போயிடுச்சு. திருப்பியும் இன்றைக்கி வந்து 24,000 மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிடுச்சு. அப்படின்றப்போ அதை தாண்டிடுச்சு. அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து நமக்கு புல்லிஷ் மோடுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாலர் வர்சஸ் ருபீஸில் 95.17 அப்படின்ற ப்ரைஸில் டாலர் இருக்குது. கோல்டை பொறுத்தளவில் கமோடிட்டியில் வச்சு செஞ்சுட்டாங்க. கோல்டு அண்ட் சில்வர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இறங்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. பெரிய அளவில் வந்து இறங்கிட்டு வருது. அடுத்தது டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டை பொறுத்தளவில் நமக்கு வீல்ஸ் இந்தியா ஜூன் 24 இருக்குது, சங்கரா பில்டு ப்ரோ ஜூன் 24, எல்ஐசி ஜூன் 25, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஜூன் 25, நிப்பான் லைஃப் இந்தியா ஜூன் 25 நாளைக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து போனஸை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து போனஸ்க்கு 2 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அதனால் அதை பற்றி பேசுகிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேறு எதுவும் ஒரு ஸ்ப்ளிட்டோ ரைட்ஸோ வரல. டிவிடெண்டில் வந்து நாளைக்கு வந்து நமக்கு இண்டஸ்இண்ட் பேங்க், நிப்பான் லைஃப் இருக்குது. அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெடிங்டனோட டிவிடெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து NHPC டிவிடெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. NHPCலாம் வந்து நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ். ஓகே, டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடிங்டன் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி டிவிடெண்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் இந்த வாரம் நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, அதே மாதிரி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிகள் வந்து தயாராக வராங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நல்ல கம்பெனிலாம் வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணி பாண்டு வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபினான்ஸ் கம்பெனி இல்லாமல் ஓரளவுக்கு பேங்க்கு, நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அந்த மாதிரிலாம் வரும்பொழுது நம்ம பாண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த பாண்ட்ஸ் டக்குன்னு தீந்துடும். அதனால் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை. அடுத்தது நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரை 24,076 புள்ளிகள் இருக்குது, 266 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. நம்மளோட நிஃப்டி 24,051 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவில் 24,021. ஸோ இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது 50 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது 26 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது. எனிவே வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி 26 புள்ளிகள்ன்றது பாசிட்டிவில் தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவில் தான் வந்து இருக்கும். அடுத்தது கோல்டை பொறுத்தளவில் US டாலர்லேயும் சரி, சில்வரும் சரி, ரெண்டுமே US டாலரில் வந்து டவுனில் தான் வந்து இருக்குது. பெரிய பாசிட்டிவ் மோடை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. UK ஆயில் கிராஷ் $73 கீழே வந்துருச்சு. அதாவது அந்த வார்லாம் நடந்தது பார்த்தீங்களா, வார் ஆரம்பிச்சது இல்லை, அப்போ ஒரு கேப் அப் ஆச்சு தெரியுமா. எத்தனாம் தேதி தெரியுமா கேப் அப் ஆயிருக்கு? பிப்ரவரி 28 மார்ச் 2 வந்து கேப் அப். பிப்ரவரி 27 முடிஞ்சிட்டு மார்ச் 2 ஓப்பன் ஆகும்போது பெரிய கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்போ வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணிடுச்சு, டவுன் ஆகி. UK ஆயில் அதாவது க்ரூட் ஆயில் வந்து கிராஷே ஆயிருக்குன்னு சொல்லலாம். $73 வந்திருக்கு. அப்பா $120 போன க்ரூட் ஆயில் $73 வந்திருக்குன்னா, சாரி $73 வந்திருக்குன்னா பெரிய விஷயம். இது வந்து நமக்கு இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் ட்ரம்ப் எதுவும் அந்த பீஸ் ஸ்டாக்கை சொதப்பாமல் இருக்கணும், அது ஒரு பெரிய விஷயம் 60 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படியா மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் புல்லிஷ் மோடுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். யூடியூப்பில் ஷார்ட்ஸும் வந்து போட்டுறேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.